தமிழர்களின் உணவு பாரம்பரியத்தில் சிறுதானியங்களுக்கு எப்போதுமே முக்கியமான இடம் உண்டு. தமிழரின் பாரம்பரிய உணவுகளுள் ஒன்றுதான் கம்மங்கூழ். 10 வருடங்களுக்கு முன்பு வரை கம்மங்கூழ் அனைவரது வீட்டிலும் சாதாரணமாக தயாரித்து குடித்து வந்தோம். ஆனால் தற்போது இந்த கம்மங்கூழ் அரிய பானமாக தள்ளுவண்டியில் விற்கப்பட்டு வருகிறது. கோடைக்காலம் ஆரம்பித்து விட்டது. வெயிலின் தாக்கம் அதிகமாகவே உள்ளது. இந்நிலையில் பலர் அதிக வெப்பத்தால் பல்வேறு ஆரோக்கிய பிரச்சினைகளால் அவஸ்தைப்படக்கூடும். குறிப்பாக நிறைய பேர் உடல் சூட்டினால் கஷ்டப்படுவார்கள். இந்த உடல் சூட்டை தணிப்பதற்கு ஏராளமான பானங்கள் விற்கப்படுகின்றன. நம் முன்னோர்கள் வெயிலால் ஏற்படும் தாக்கத்தை தணிப்பதற்கு பழங்காலம் முதலாக கம்மங்கூழைத்தான் குடித்து வந்தார்கள். தானிய வகைகளுள் ஒன்றான கம்புவில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் நிரம்பியுள்ளன. அதில் 15% புரோட்டீன் மற்றும் அதிகளவு நார்ச்சத்து, வைட்டமின் இ, வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், நியாசின், தையமின், ரிபோஃப்ளேவின் போன்றவை குறிப்பிடத்தக்கவை. அதோடு அத்தியாவசியமான அமினோ அமிலங்களான மெத்தியோனைன் மற்றும் லிசித்தின், கனிமச்சத்துக்களான இரும்புச்சத்து, மக்னீசியம், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்றவைகளும் அடங்கியுள்ளன. இப்போது கம்மங்கூழ் குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் குறித்து காண்போம். கம்மங்கூழ் தயாரிப்பது மிகவும் எளிமையானது. அதுவும் இரவில் தயாரித்து மறுநாள் காலையில் குடிக்க வேண்டிய பானம் என்பதால் இன்றைய தலைமுறையினருக்கு ஏற்ற அற்புதமான காலை உணவாகவும் இருக்கும். உடல் சூடு குறையும். வெயில் காலத்தில் உடல் சூட்டால் நிறைய பேர் கஷ்டப்படுவார்கள். உடல் சூட்டை தணிப்பதற்கு இளநீருக்கு அடுத்தபடியாக சிறந்த பானம் என்றால் அது இந்த கம்மங்கூழ்தான். ஒருவர் கம்மங்கூழை தினமும் காலையில் சாப்பிட்டு வந்தால் உடலின் வெப்பநிலை அளவுக்கு அதிகமாகாமல் சீராக பராமரிக்கப்படும். அதோடு கம்மங்கூழ் உடலுக்கு உடனடி ஆற்றலையும் வழங்கும். கம்புவில் உள்ள மக்னீசியம் இரத்த நாள சுவற்றை தளர்வடையச் செய்து இரத்த ஓட்டத்தில் ஏற்படும் தடையை தடுத்து உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் கம்பு சாப்பிடலாம். கம்புவில் உள்ள பி வைட்டமின்கள் கார்போஹைட்ரேட் மற்றும் கொழுப்புக்களை உடைத்தெறிய உதவும். இது இரத்தத்தில் உள்ள ஹோமோசிஸ்டைன் அளவை குறைத்து கொலஸ்ட்ரால்கள் உடலில் படிவதை தடுக்கும். கம்புவில் உள்ள நியாசின் இரத்த நாளங்களில் கொலஸ்ட்ரால் தேங்குவதை தடுத்து இரத்தத்தில் உள்ள நல்ல கொழுப்புகளின் அளவை அதிகரிக்கும். கம்மங்கூழில் உள்ள டிரிப்டோபேன் என்னும் அமினோ அமிலம் பசியுணர்வை குறைத்து உடல் எடையை பராமரிக்க உதவும். மேலும் இது மெதுவாக செரிமானமாவதால் நீண்ட நேரம் பசி எடுக்காமல் தடுக்கும். கம்புவில் உள்ள அதிகமான நார்ச்சத்து அளவுக்கு அதிகமாக உணவு உண்பதை தடுக்கும். எனவே நீங்கள் உடல் எடையை குறைக்க முயற்சிப்பவராக இருந்தால் கம்மங்கூழை தினமும் காலையில் குடியுங்கள். கம்புவில் உள்ள மக்னீசியம் தசைகளை ரிலாக்ஸ் அடையச் செய்யும். அதாவது இது இரத்த நாள சுவற்றை தளர்வடையச் செய்து இரத்த ஓட்டத்தில் ஏற்படும் தடையை தடுத்து உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும். மேலும் கம்பு தீவிரமான ஆஸ்துமா மற்றும் ஒற்றை தலைவலியையும் குறைக்கும். கம்புவில் கிளைசீமிக் இண்டெக்ஸ் குறைவாக உள்ளது. இது செரிமான செயல்பாட்டை தாமதப்படுத்தி இரத்த சர்க்கரை அளவை சீராக பராமரிக்கும். சர்க்கரை நோய் உள்ளவர்கள் கம்மங்கூழை குடித்தால் இது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள உதவும். முக்கியமாக டைப் 2 சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது. கம்புவில் கால்சியம் சத்து ஏராளமாக நிறைந்துள்ளது. கம்மங்கூழை ஒருவர் அன்றாடம் தவறாமல் குடித்து வந்தால் அதில் உள்ள கால்சியம் எலும்புகளின் வலிமை மற்றும் அடர்த்தியை அதிகரித்து எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் வராமல் தடுக்கும். முக்கியமாக ஆர்த்ரிடிஸ் மற்றும் எலும்பு முறிவு உள்ளவர்கள் கம்மங்கூழை குடிப்பது மிகவும் நல்லது. வயிற்றுப்புண், செரிமான கோளாறுகள் பிரச்சினை கொண்டிருப்பவர்கள் தொடர்ந்து ஒரு வேளை கம்பு உணவை எடுத்துக்கொண்டால் வயிறு சம்பந்தமான கோளாறுகள் நீங்கி செரிமானம் துரிதமாகும். நார்ச்சத்து மிகுந்தவை என்பதால் இது மலச்சிக்கல் பிரச்சினையையே உருவாக்காது. இது குடலை சுத்தம் செய்யக்கூடியது என்பதால் குடல் புற்றுநோயை தடுக்கவும் உதவும் என்று மருத்துவ ஆய்வுகள் தெரிவிக்கிறது. முடி வளர்ச்சிக்கு புரதம் அவசியமானது. முடி வளர்ச்சிக்கு தேவையான கெரட்டின் என்னும் புரதமானது கம்பில் அதிகமாக உள்ளது. இதை அவ்வப்போது உணவில் சேர்த்து வந்தால் முடி வளர்ச்சி அதிகரிக்கும்.
முடி கொட்டுவதும் குறையும், இளநரையை தடுக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.